மார்னிங் டு ஆல். ஓகே, ஸோ நம்ம வந்து தமிழ் பாடத்திட்ட வாரியாக பார்ட் பி பார்த்துட்டு வரோம். பகுதி ஆ இலக்கியம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் முன்னோடிகள் அது இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் 1 by 1 எல்லா சமயம் பார்த்தாச்சு. அதில் சைவம் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வைணவம் முடிச்சிட்டோம், இஸ்லாம் ஓகேங்களா. ஸோ இஸ்லாம் அதுவும் முடிச்சாச்சு. கிறிஸ்துவத்தில் தேம்பாவணி வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். கிறிஸ்துவத்தில் இன்னும் ரெண்டே ரெண்டு தான் நமக்கு இருக்கு, ரச்சனை யாத்திரிகம், ரச்சனை மனோகரம். ஓகேங்களா. ஸோ இதையும் முடிச்சுனா நமக்கு கிறிஸ்துவம் அப்படின்ற ஒரு டாபிக் ஓவர். ஓகேங்களா, இதோட சமயம் நமக்கு ஃபுல்லா ஓவர். ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீலகேசி ஸோ சமண சமயத்துல பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பௌத்த சமயத்துல பார்த்தீங்கன்னா குண்டலகேசி மணிமேகலை பார்த்துட்டோம். ஸோ கடைசியா இருக்கக்கூடியது இந்த டாபிக். ஓகேங்களா. ஸோ இந்த ரச்சனை யாத்திரிகம் இந்த டைம் பார்க்கலாம். ஸோ ரச்சனை யாத்திரிகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு நூலை தழுவி எழுதப்பட்டது, புனித பயணம். ஓகேங்களா. ஸோ இறைவனை நோக்கி செய்யக்கூடிய ஒரு புனித பயணம் தான் ரச்சனை யாத்திரிகம். இது வந்து ஒரு தழுவல் நூல். எங்கிருந்து தழுவி இருக்காங்கன்னா ஆங்கிலத்திலிருந்து. ஸோ அந்த நூலை எழுதுனது யாருன்னா ஜான் பன்னியன். ஸோ இதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரச்சனை யாத்திரிகம் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு நூல். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா H.A. கிருஷ்ண பிள்ளை. ஓகேங்களா, ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை. ஓகே, ஸோ 1 by 1 பார்க்கலாம். ரச்சனை யாத்திரிகம் டாபிக் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. ரச்சனை யாத்திரிகத்துல நம்ம 3 விதமான டாபிக் பார்க்கிறோம். அதாவது ஆசிரியர் குறிப்பு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நூல் குறிப்பு, ஸோ அதுக்கப்புறம் கதை. ஓகேங்களா. ஸோ இது மூணுத்தையும் ஃபுல்லா பார்க்க போறோம். முதல்ல ஆசிரியர் குறிப்பு போட்டுக்கோங்க. ரச்சனை யாத்திரிகத்தின் ஆசிரியர் H.A. கிருஷ்ண பிள்ளை. ஓகேங்களா. ஸோ எழுதிக்கோங்க, ரச்சனை யாத்திரிகத்தோட ஆசிரியர் H.A. கிருஷ்ண பிள்ளை. ஓகேங்களா. ஸோ இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை. இந்த ஹெச்ஏனா மீனிங் என்னன்னா ஹென்றி ஆல்பர்ட், ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு H.A. கிருஷ்ண பிள்ளைய சொல்லுவாங்க. ஸோ இவருடைய ஊர் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில கரையிருப்பு. திருநெல்வேலியில கரையிருப்பு அப்படின்ற பிளேஸ்ல பிறந்திருக்காரு ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை. இவருடைய பெற்றோர் எழுதிக்கோங்க, சங்கர நாராயணன், தெய்வநாயகி அம்மாள். ஸோ அப்பா பேரு சங்கர நாராயணன், அம்மா பேர் வந்துட்டு தெய்வ நாயகி. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பணி என்னன்னா ஆசிரியர் பணி. ஓகேங்களா. ஸோ திருநெல்வேலியில ஆசிரியர் பணி மேற்கொள்றாரு. ஸோ இவருடைய பிறப்பு இறப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிறப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இவர் வந்து பணி வந்துட்டு ஆசிரியர் பணி எங்கன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சாயர்புரம். ஸோ இந்த சாயர்புரத்துல ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது யாரு? திருநெல்வேலி சாயர்புரத்துல ஜி.இ. போப். சூப்பர். ஸோ திருநெல்வேலி சாயர்புரத்துல ஜி.இ. போப் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாரு. இதை நான் ஜி.இ. போப் நடத்தும் போது சொல்லியிருந்தேன். அந்த சாயர்புரம் பள்ளியில இவரு டீச்சரா இருந்திருக்காரு. திருநெல்வேலி சாயர்புரத்துல இவரு டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காரு. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 23/4/1827. சார் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், 2 3 4. ஓகேங்களா. ஸோ 23/4 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 27, 1827. ஓகேங்களா. ஸோ 2 3 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தாலும் போதும். 23.4 இதை கூட்டினீங்கன்னா 27. ஓகேங்களா, 1827. ஸோ இவர் இறந்தது பாத்தீங்கன்னா 3/2. ஓகேங்களா. ஸோ 3/2/1900 இறந்திருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் என்ன அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுகிறார். ஸோ இஸ்லாமிய கம்பர் யார் சார்? உமறு புலவர் நேத்து நடத்தினது. ஓகேங்களா. இவர் வந்து கிறிஸ்துவ கம்பர். ஓகேங்களா, கிறிஸ்துவ கம்பர் என போற்றப்படுகிறார். ஸோ கிறிஸ்துவ கம்பர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இஸ்லாமிய கம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு உமறு புலவர். கிறிஸ்துவ கம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு H.A. கிருஷ்ண பிள்ளை. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்ல? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இவர் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காரு. டீச்சரா ஒர்க் பண்ணா இவருக்கு இலக்கியம் தெரியணும், இலக்கணம் தெரியணும், லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு பர்சன்ட் இருந்து கத்துக்கிட்டாரு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இவர் வந்து தமிழ் இலக்கியத்தை யாருக்கிட்ட கத்துக்கிட்டாருன்னா தந்தை யாரு? சங்கர நாராயணன். ஓகேங்களா. ஸோ தந்தையிடம் தமிழ் இலக்கியம் கற்றார் சங்கர நாராயணன். சங்கர நாராயணன்ட்ட தமிழ் இலக்கியம். ஓகேங்களா. அடுத்தது இலக்கணம்.
இலக்கணம் யாருகிட்ட கத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசக தேவர். மாணிக்க வாசக தேவர்கிட்ட இலக்கணம் கத்துக்கிட்டாரு. மாணிக்க வாசக தேவர்கிட்ட இலக்கணம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வடமொழி. வடமொழி யாருன்னா பிலவன ஜோதிடர். சோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க சார். வடமொழி. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சோ இவரு இலக்கியத்தை சங்கர நாராயணன் அப்பா கிட்டேயே, இலக்கணத்தை மாணிக்க வாசக தேவர், அதுக்கப்புறம் வடமொழியை யார்கிட்ட கத்துக்கிட்டாருன்னா பிலவன சோதிடர் அப்படின்ற ஒரு பர்சன்ட்ட கத்துக்கிட்டாரு. இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஆசிரியர் பணியை செஞ்சிருக்காரு. சோ அவர் எழுதிய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எழுதிக்கோங்க நூல்கள். ரச்சனை யாத்திரிகம் நமக்கே தெரியும், அதை விட்டுருங்க. அதை தாண்டி ஒரு எழுதுந்து ரச்சனைய மனோகரம். சார் நூல்கள் பார்த்துக்கோங்க. ரச்சனைய மனோகரம், அதாவது ரச்சனை யாத்திரிகத்தை தவிர இவர் எழுதுந்த ரச்சனை மனோகரம், ரச்சனை சமய நிர்ணயம், ரச்சனைய பாலபோதனை, ரச்சனைய குரல், போற்றி திருவகவல் அப்படின்ற நூல்கள் இவர் எழுதுனது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாம் கவிங்க ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிடலாம். ஸோ ரச்சனை யாத்திரிகத்தோடைய ஆசிரியர் H.A. கிருஷ்ணபிள்ளை, ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை. இவருடைய ஊர் எங்கன்னு பாத்தீங்கன்னா கரையிருப்பு. எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்திருக்காரு. ஸோ எப்ப பிறந்திருக்காருன்னா 23/4/1827 பிறந்திருக்காரு. எப்ப இறந்தாருன்னா 3/2/1900 இறந்திருக்காரு. ஸோ அவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா சங்கர நாராயணன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வநாயகி அம்மாள். ஸோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பணி செஞ்சிருக்காருன்னா சாயர்புரம் பள்ளியில டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்துவ கம்பர் என போற்றப்படுகிறார். இவருடைய இலக்கியம் யார்கிட்ட படிச்சாருன்னா அப்பா கிட்ட, சங்கர நாராயணன்ட்ட இலக்கியம். இலக்கணம் யார்கிட்ட படிச்சாங்கன்னா மாணிக்க வாசக தேவர்கிட்ட படிச்சிருக்காரு. சோ வடமொழி யார்கிட்ட படிச்சாங்கன்னா பிலவன சோதிடர்கிட்ட வடமொழி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய நூல்கள் ரச்சனைய மனோகரம், ரச்சனைய குரல், ரச்சனைய சமய நிர்ணயம், ரச்சனைய பாலபோதனை, அதுக்கப்புறம் போற்றி திருவகவல் அப்படின்ற நூல்களை எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரச்சனை யாத்திரிகம்னா என்னன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகேங்களா. ஓகே, ரச்சனை யாத்திரிகம். ஸோ இந்த நூல் குறிப்புல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரச்சனை யாத்திரிகம் டாபிக் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரச்சனை யாத்திரிகன்றது பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதப்பட்டது கிடையாது, அது ஒரு வழி நூல். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வழி நூல் அல்லது தழுவல் நூல். ஸோ எந்த லாங்குவேஜ்ல இருந்து தழுவி எழுதியிருக்காங்கன்னா ஆங்கிலம், இங்கிலீஷ். ஓகேங்களா. இங்கிலீஷ்ல இருந்து தழுவி எழுதிருக்காங்க. இங்கிலீஷ்ல அப்போ ஒரிஜினலா யார் எழுதினாங்கன்னா ஜான் பன்னியன் அப்படின்ற ஒரு பர்சன் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஆங்கிலத்திலிருந்து தழுவப்பட்டது. ஸோ ஆங்கிலத்துல யார் எழுதினாங்கன்னா ஜான் பன்னியன். ஸோ ஜான் பன்னியன் என்ன நேம் வச்சான்னா பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், புனித பயணம் அப்படின்னு அவர் வச்சிருந்தாரு. ஓகேங்களா. இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா நமக்கு H.A. கிருஷ்ணபிள்ளை. ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க தமிழ். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரிஜினல் எங்கன்னா ஆங்கிலம், ஆங்கிலத்துல ஜான் பன்னியன் எழுதியிருக்காரு பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தமிழ்ல எழுதுனா H.A. கிருஷ்ணபிள்ளை என்ன நேம் வச்சிருக்காருன்னா பாத்தீங்கன்னா ரச்சனைய யாத்திரிகம். ஓகேங்களா. ஸோ இதான் ஒரிஜினல், இது வந்து அதனுடைய தழுவல். ஓகேங்களா. அதனாலதான் நம்ம இது என்ன சொல்றோம்னா வழி நூல் அல்லது தழுவல் நூல் சொல்றோம். எங்க இருந்து தழுவிருக்காங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து தழுவிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ரச்சனை யாத்திரிகம்னா மீனிங் என்ன, பொருள். ஸோ ரச்சனை யாத்திரிகத்துடைய பொருள் ஆன்மீக பயணம். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புவர். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க ஆன்மீக பயணம். ஸோ ஆன்மீக பயணம் அல்லனா ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ரச்சனை யாத்திரிகை இது ஒண்ணும் இல்லை சார், புனித பயணம் போறது, அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ இதை தான் எழுதியிருக்காரு பாத்தீங்கன்னா நமக்கு H.A. கிருஷ்ணபிள்ளை. இது ஜான் பன்னியன் எழுதுனா பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் தழுவி தமிழ்ல எழுதப்பட்டதுதான் ரச்சனை யாத்திரிகம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய நூல் அமைப்பு எழுதிக்கோங்க. ஸோ இதனுடைய நூல் அமைப்பு 5 காண்டம், 3766 பாடல்கள். 5 காண்டம், 3767 பாடல்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காண்டம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படின்னா பருவம். ஸோ நீங்க பருவம்னே எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 5 பருவம், 3766 பாடல்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த 5 பருவம் என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பருவம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூல் அமைப்பு பார்த்துக்கோங்க. 5 பருவம், 3766 பாடல்கள். அந்த 5 பருவம் என்னன்னா பால பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனிய பருவம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரும் எழுத தேவையில்ல, எழுத டைம் தரேன். ஓகேங்களா? எல்லாம் கவனிங்க. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிறிஸ்தவ கம்பர் என போற்றப்படக்கூடியவர் யாரு? H.A. கிருஷ்ணபிள்ளை. இஸ்லாமிய கம்பர் குமரப்புலவர். ஸோ இந்த நூலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிறிஸ்துவ தேவாரம். கிறிஸ்துவ தேவாரம் என போற்றப்படும் நூல் ரச்சனை யாத்திரிகம். ஸோ இவர் வந்து ரச்சனை யாத்திரிகத்தை எழுதின H.A. கிருஷ்ணபிள்ளை என்ன ஊரை சார்ந்தவர்? திருநெல்வேலி. ஸோ இப்போ திருநெல்வேலி நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியில ஒரு மேகசின். ஓகேங்களா? அந்த மேகசின் என்ன மேகசின்னா ஆன்மீக மேகசின், ஆன்மீக இதழ். ஸோ அந்த இதழ்ல கிட்டத்தட்ட 13 வருஷம் இந்த ரச்சனை யாத்திரிக பாடல் வெளிவந்திருக்கு. அந்த இதழ் என்ன, எங்க இருந்து வந்தது, அது மாத இதழா பருவ இதழா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரச்சனை யாத்திரிகத்துடைய ஆசிரியர் திருநெல்வேலி. அப்ப திருநெல்வேலியிலிருந்து ஒரு மேகசின் வந்திருக்கு. அந்த மேகசின் நேம் என்னன்னு கேட்பாங்க. அந்த மேகசின் அந்த இதழ்ல ரச்சனை யாத்திரிகத்தோட பாடல் 13 ஆண்டுகள் வெளிவந்திருக்கு. ஸோ அது நான் சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் அப்படின்ற இதழில், மாத இதழ், ஆன்மீக மாத இதழில் ரச்சனை யாத்திரிகம் 13 ஆண்டுகளாக வெளிவந்தது. எழுதிக்கோங்க. திருநெல்வேலி இருந்து நற்போதகம் அப்படின்ற ஆன்மீக மாத இதழ் வந்திருக்கு. இந்த ஆன்மீக மாத இதழ்ல 13 ஆண்டுகள். ஸோ 13 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா ரச்சனை யாத்திரிகத்தோட பாடல் அதுல வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? ரச்சனை யாத்திரிகத்தோட பாடல் வெளிவந்திருக்கு. ஸோ என்னுடைய முதல் பதிப்பு 1984ல ஃபர்ஸ்ட் பதிப்பு. ஸோ அவ்வளவுதான் உங்களுக்கு ரச்சனைய யாத்திரிகம். ஓகேங்களா? ஸோ ரச்சனை யாத்திரிகத்தோடைய நூல் குறிப்பு அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிடுறேன். ரச்சனை யாத்திரிகம் ஒரு வழி நூல் அல்லது தழுவல் நூல். எங்க இருந்து தழுவி இருக்காங்க? ஆங்கிலத்துல இருந்து. ஆங்கிலத்துல யார் எழுதிருக்காங்கன்னா ஜான் பன்னியான். என்னன்னு பேர் வச்சிருக்காரு? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ இதை தமிழ்ல தழுவி எழுதுனா H.A. கிருஷ்ணபிள்ளை. அவர் என்னன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா ரச்சனை யாத்திரிகம். ஓகேங்களா? ஸோ இதனோட பொருள் மீனிங் என்ன? ரச்சனை யாத்திரிகம்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணம், அப்படி இல்லைன்னா ஆன்ம ஈடேற்றத்தை விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ என்னுடைய நூல் அமைப்பு பாத்தீங்கன்னா 5 காண்டம், 3766 பாடல்கள். அந்த 5 பருவம் என்னென்னு கேட்பாங்க. பால பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனைய பருவம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பருவங்களை கொண்டது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ தேவாரம் என போற்றப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ரச்சனை யாத்திரிகம். ஸோ திருநெல்வேலியில நற்போதகம் அப்படின்ற ஒரு ஆன்மீக மாத இதழ். அந்த ஆன்மீக மாத இதழ்ல 13 ஆண்டுகள் ரச்சனை யாத்திரிகத்தோட பாடல் வந்திருக்குது. ஓகேங்களா? 13 இயர்ஸ், 13 ஆண்டுகள். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1984ல தான் முதல் பதிப்பு. ரச்சனை யாத்திரிகத்தோட ஃபர்ஸ்ட் பதிப்பு 1984. ஓகே, ரச்சனை யாத்திரிகம் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். 9th ஓல்டு, 12th ஓல்டு, 12th நியூ, 3 இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ரச்சனை யாத்திரிகம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல 9th ஓல்டுல இருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல என்ன ஒரு கதை வந்திருக்கும். அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு அவ்வளவு துன்பங்கள் செஞ்சிருப்பாங்க. அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கிட்டு இயேசு என்ன பண்ணுவாருன்னா அவ்வளோ பொறுமையா இருப்பாரு. ஸோ இதனால என்ன சொல்ல வர்றாங்கன்னா உண்மையான கிறிஸ்துவர் யாருன்னா தனக்கு நேரக்கூடிய துன்பத்தை பொறுக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்திலையும். ஓகேங்களா? ஸோ 9th ஓல்டுலையும் 12th நியூலையும் பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு கொடுமை செஞ்சது மட்டும்தான் இருக்கும். அதை சொல்லிட்டு அந்த அளவுக்கு பொறுக்கக்கூடிய மனம் படைத்தவர் தான் இயேசு. அவருடைய குழந்தைகள் கண்டிப்பா அவ்வளவு பொறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல 9th ஓல்டுல என்ன ஸ்டோரி இருக்குன்னா இயேசு பிறந்ததுல இருந்து வரக்கூடிய ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ இயேசு வந்து பெத்தலகேம்ல மரியன்னைக்கு மகனாக பிறக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பெத்தலகேம் ரூல் பண்றவன் யாருன்னா ஏரோது அப்படின்ற ஒரு மன்னன். இந்த மன்னன் இயேசுவுக்கு கொடுமை செய்வாருன்னு கருதி இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை ஜோசப், இயேசுவோடைய அம்மா மரியன்னை 2 பேரும் இயேசு எங்க கூட்டு போறாங்கன்னா எகிப்துக்கு கூட்டு போறாங்க. ஸோ எகிப்துல கொஞ்ச காலம் இயேசு வளர்றாரு. அந்த டைம்ல ஏரோது மன்னன் இறந்துடுறான். இறந்ததுக்கு அப்புறம் எங்க வராங்கன்னா இஸ்ரேல்ல நாசரேத் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வராங்க. அந்த பிளேஸ்ல புனித யோவான். ஓகேங்களா? ஸோ புனித யோவான்ட்ட திருமுழுக்கு வாங்குறாங்க. எந்த இடம்னா யூதேய காடு. ஓகேங்களா? யூதேய காட்டுல
புனித யோவான்ட்ட திருமுழக்கு. ஸோ திருமுழக்கு வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா அவருடைய சக்திகள், அவருடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. அவரு பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் செய்யறாரு. ஸோ இதை பார்த்து இவருக்கு 12 சீடர்கள் வந்தாங்க. ஓகேங்களா, 12 சீடர்கள். அந்த சீடர்களுக்கு இவர் பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள் கொடுத்தாரு. ஸோ இதை வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவருடைய புகழ்ச்சி புகழ்ந்துகிட்டே போறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவரை வெறுக்கிறவங்க வெறுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வெறுத்தவர் சாதாரண ஆளா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அந்த நாட்டுடைய மன்னன். ஓகேங்களா, ஸோ இஸ்ரால் நாசரேத் இருக்காங்கல்ல, அந்த நாட்டுடைய மன்னனான பிலாத்து மன்னன் யார் மீது வெறுப்பு கொண்டிருக்கானா? இயேசு மீது. சாதாரணமா காட்டுல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவ்வளவு அற்புதங்கள் பண்றாரா, அவர் பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் போறாங்களா, அவனா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோபம். ஓகேங்களா, சோ உடனே என்ன பண்றான்னா, எப்படியாவது அவனை கொலை பண்ணணும், இல்ல ஏதாவது தண்டனையாவது கொடுக்கணும், இல்ல அவன் பேர் கெட்ட பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இந்த 12 சீடர்கள்ல ஒரு சீடரை விலைக்கு வாங்குறாரு. அந்த சீடன் தான் யாருன்னா யூதாசு. இயேசுவை காட்டி கொடுத்தவர் யாருன்னா யூதாசு அப்படின்ற சீடன். ஓகேங்களா, சோ இப்ப யூதாசு வந்து என்ன சொல்றாருன்னா, இவர் எங்க வந்துட்டு திருமுழக்கு வாங்கினாரு? யூதேய காட்டுல. சோ நீங்க எந்த இடத்துல திருமுழக்கு வாங்குறீங்களோ அந்த ஏரியாவுடைய சட்டத்திட்டத்தை மதிக்கணும். சோ இவர் யூதேய மரபை மீறினார் அப்படின்ற குற்றத்திற்காக இவருக்கு மரண தண்டனை. நல்லா இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூதேய மரபை யூதேய மரபை மீறினாரு அப்படின்றதுக்காக பிலாத்து மன்னன் மரண தண்டனை விதிக்கிறான். சோ மரண தண்டனை விதிக்கிறதுக்கு முன்னாடி அவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அந்த அரெஸ்ட் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 12th நியூ புக்ல இருக்குது. ஓகேங்களா, அவரை கைது பண்ண போகும்போது என்ன பண்றாங்கன்னா, சோ அவருடைய தலையில, ஓகேங்களா, தலையில முள் கிரீடத்தை வச்சு அழுத்துறாங்க. அப்படியே அந்த முள்ளு குத்தி ரத்தம் வருது. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் அவருடைய ஆடைகள்லாம் கிழிச்சு எடுக்கிறாங்க. அவரை ஊர் ஃபுல்லா கூட்டு வரும்போது அவர் மேல எல்லாரும் எச்சில் உமிழுறாங்க. சோ எல்லாரும் கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஓகேங்களா, சோ ரொம்ப தூட்டுறாங்க. ஆனா அவர் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, சோ அப்படி அவரை கொடுமை பண்ணி ஒரு தடியை வச்சு, அவர் கையில ஒரு தடி இருக்கும், அந்த தடியை புடுங்கிட்டு அவரை நடக்க விடுறாங்க. சோ மக்கள் எல்லாருமே அவரை அடிக்கிறாங்க. சோ அந்த இதுல இருந்தாலும் சவுக்கு அடி, சாட்டை அடி எல்லாம் கொடுக்குறாங்க. மன்னர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மன்னர் என்ன பண்றாருன்னா, நீ யூதேய மரபை மீறிட்ட, சோ உனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை விதிக்கிறான் பிலாத்து மன்னன். சோ மரண தண்டனை விதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவரை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த பிளேஸ் அடிக்கடி கேட்பாங்க, கல்வாரி மலை. சோ இயேசுவுக்கு மரண தண்டனை நிகழ்த்தப்பட்ட இடம் கல்வாரி மலை. சோ மரண தண்டனைக்காக என்ன பண்றாங்கன்னா, சிலுவையில் அறைன்னு சொல்லிட்டாங்க. அந்த சிலுவையும் இவரே சுமந்துட்டு போகணும்னு ஒரு தண்டனை. சோ சிலுவை இவரை தோல்ல வச்சு இவரை சுமந்துகிட்டே போறாரு. ஓகேங்களா, சோ கல்வாரி மலைக்கு போறாரு. போற வரைக்கும் இவருக்கு அடிதான். ஓகேங்களா, சோ அந்த அளவுக்கு இவரை டார்ச்சர் பண்ணி கல்வாரி மலைக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இவரை நடுவுல அவருடைய சிலுவையில நட்டு வச்சுட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 சிலுவை. 2 சிலுவையில யாருன்னா 2 திருடர்கள், நடுவுல இவரு. ஓகேங்களா, சோ இவரை வந்து சிலுவையில ஆணி வச்சு அரையறாங்க. ஆணி வச்சு அரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சோ இவங்க செய்வது அறியாது செய்யறாங்க, என் தந்தையே. ஓகேங்களா, என்னுடைய தந்தையே, இவர்கள் செய்யும் பிழையை பொறுத்தருளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த கை கிழிச்சு ரத்தம் வர டைம்லயும் பாத்தீங்கன்னா, என்னுடைய தந்தையே இவர்களுடைய தவறை பொறுத்தருளும் சொன்னார் பாத்தீங்களா, அந்த பொறுமை தான் உண்மையான கிறிஸ்துவர். ஓகேங்களா, சோ இவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இவர் கையில இரும்பாணி அடிச்சு அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக இறக்கப்படுறாரு. அந்த இறக்க குணம் தான் கிறிஸ்துவ குணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ஜான் பன்னியன். ஓகேங்களா, சோ உங்களுக்கு 2 இடத்துலயும் அதான் இருக்கு. 12th வேர்ல்ட்ல ஒரு சின்ன கதை. ஓகேங்களா, சோ கம்பல்சரி இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 9th வேர்ல்டு, 12th வேர்ல்டு, 12th நியூல ஸ்கூல் புக் கம்பல்சரி பார்க்கணும். ஓகேங்களா, சோ இந்த 9th வேர்ல்டுல தான் நான் இப்ப சொன்ன அத்தனை ஸ்டோரி இருக்கு. இந்த ஸ்டோரியில இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, எங்க திருமுழுக்கு வாங்கினாரு, திருமுழுக்கு கொடுத்தது யாரு, இவர் எத்தனை சீடர் வச்சிருந்தாங்க, எத்தனை கட்டளைக்கு இது பண்ணாங்க, இவருக்கு எதுக்காக கைது, யாரு மரண தண்டனை கொடுத்தாங்க, மரண தண்டனை எங்க நிறைவேற்றப்பட்டது, காட்டி கொடுத்த சீடன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்கள் இந்த கதையில இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ 1 by 1 பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தாண்டி நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு கம்பல்சரி பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே, ரச்சனை யாத்திரிகம் நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இதுல தேம்பாவணி, ரச்சனை யாத்திரிகம் 2 கிறிஸ்தவத்துக்காக பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரச்சனைய மனோகரம். ஸோ இதோட கிறிஸ்தவம் முடிஞ்சிருச்சு. ரச்சனைய மனோகரம் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப சின்னது. 1 by 1 சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. மேக்சிமம் 4 பாயிண்ட். ஓகேங்களா, ரச்சனைய மனோகரம் டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ ரச்சனைய மனோகரம் என்னுடைய ஆசிரியர் H.A. கிருஷ்ண பிள்ளை, எழுதிக்கோங்க. ரச்சனை மனோகரத்துடைய ஆசிரியர் H.A. கிருஷ்ண பிள்ளை.
ஸோ இந்த ரச்சனை மனோகரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் பார்க்குறோம். கல்மனதையும் கரையச் செய்யும் பாடலின் தொகுப்பு. ஸோ ரச்சனை மனோகரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிமையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கல் மனது கூட கரையச் செய்யும் பாடலின் தொகுப்பு எழுதிக்கோங்க. ஸோ ரச்சனை யாத்திரிகம் ரச்சனை மனோகரம் வேற வேற கிடையாது. ரெண்டும் ஒன்று தான் சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு சிலப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பியமோ அதே மாதிரி ரச்சனை யாத்திரிகம் மனோகரமும் ரச்சனை மனோகரமும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கான ரீசன் 4வது பாயிண்ட சொல்றேன். ரச்சனை யாத்திரிகமும் ரச்சனை மனோகரமும் வேறு வேறானவை அல்ல. ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கான ரீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ரச்சனை மனோகரத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் பல ரச்சனை யாத்திரிகத்துல இருந்து எடுக்கப்பட்டது. சோ ரச்சனை மனோகரத்துல நீங்க பாட்டு படிச்சீங்கன்னா அதுல பல பாட்டு எங்க இருந்தா வந்திருக்கும், ரச்சனை யாத்திரிகத்துல இருந்து தான் வந்திருக்கும். அதை எழுதிக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட். சோ ரச்சனை மனோகரத்தின் பல பாடல்கள் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா ரச்சனை யாத்திரிகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதனால ரச்சனை யாத்திரிகம் ரச்சனை மனோகரம் வேற வேற கிடையாது, ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிடலாம், எல்லாம் கவனிங்க. ரச்சனை மனோகரத்துடைய ஆசிரியர் H.A. கிருஷ்ணபிள்ளை. ஓகேங்களா? சோ இவரை பத்தி நம்ம ஃபுல்லாவே ரச்சனை யாத்திரிகத்துல பார்த்தாச்சு. சோ இப்ப நூல் குறிப்பு பாத்தீங்கன்னா ரச்சனை மனோகரம் ஒரே ஒரு பாயிண்ட், கல்மனதையும் கரைய செய்யும் பாடலின் தொகுப்பு. சோ ரச்சனை யாத்திரிகம் ரச்சனை மனோகரம் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரச்சனை யாத்திரிகம் அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் தான் ரச்சனை மனோகரத்துல இருக்குது. ஓகேங்களா? சோ அதனால ரச்சனை யாத்திரிகமும் ரச்சனை மனோகரமும் வேற வேற கிடையாது, ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, யூனிட் 8ல நம்ம கடைசி வகுப்புல என்ன பார்த்தோம்னா 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தோம். சோ பார்த்துட்டு அந்த ஒத்துழையாமை இயக்கத்து டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா காந்தி கைது பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புவவன் மாற்றத்தை விரும்பாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிச்சோம். ஓகேங்களா? சோ யாரெல்லாம் மாற்றத்தை விரும்புறானோ அவன் வந்துட்டு சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணான். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வகுப்புல பார்த்தாச்சு. சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்னாரு. சோ அப்படிதான் தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் வந்துட்டு நீதி கட்சியுடைய ஆட்சி இல்லாம இருந்தது. நீதி கட்சியும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? சோ அடுத்த வகுப்புல நீதி கட்சியோட சாதனைகள் கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த சுயராஜ்ய கட்சி வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்டர் காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த சுயராஜ்ய கட்சியை கலைச்சிட்டாரு. சோ என் பேரை சொல்லி தானே ஜெயிச்சிங்க, சோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டாரு. இந்த டைம்ல 1927ல சைமன் கமிஷன் ஒரு கமிஷன். எதுக்காக அந்த சைமன் கமிஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. 1919ல நமக்கு என்ன போட்டாங்க, மான்டேகு செம்ஸ்போர்ட் ரீஃபார்ம். மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ இதன் மூலியமா தான் எலெக்ஷன் நடந்தது. அப்பதான் 1920ல இருந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1923ல தான் காங்கிரஸோடைய ஒரு சின்ன கட்சி அதான் வந்து சுயராஜ்ய கட்சி போட்டி போட்டது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1919ல ரவுலட் சட்டம். சோ இது நல்லது, இது கெட்டது. சோ இதனுடைய விளைவா தான் ஜாலியன் வாலாபாக்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது. சோ இந்த 2 சட்டமும் எப்படி இந்தியாவுல இருக்கு, சோ ரவுலட் சட்டமும் மான்டேகு செம்ஸ்போர்ட் சட்டமும் எப்படி இந்தியாவுல ஃபேமஸா இருக்குது, மக்களை போய் ரீச் அடைஞ்சிச்சா, அது நல்ல விதமா இருக்குதா கெட்ட விதமா இருக்கா? ஏன்னா முதல்ல எலெக்ஷன் வச்சிருக்காங்க இந்த டைம்ல. சோ மக்களை ரீச் அடைஞ்சு நல்லா இருக்குதா இல்ல கெட்டதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றதுக்காக 1927ல ஒரு கமிஷன். சோ இந்த கமிஷனுடைய பேர் சைமன் கமிஷன் கிடையாது, நாம வச்ச பேர் தான் சைமன் கமிஷன். எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 1927 சைமன் கமிஷன் சைமன் கமிஷன்ட்டு. அதுல இருந்த ஒரு மெம்பர் பேர் தான் சைமன். அதனால நம்ம சைமன் கமிஷன் வச்சிருக்கோமே தவிர என்னுடைய ஒரிஜினல் நேம் சைமன் கமிஷன் கிடையாது. சோ என்னுடைய ஒரிஜினல் நேம் இங்கிலீஷ்ல சொல்ற எழுதிக்கோங்க, இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன், இந்திய சட்ட ஆணையம். ஓகேங்களா? இந்திய சட்ட ஆணையம். சார் உங்களை இந்திய சட்ட ஆணையம் கேட்டாங்கன்னா 1927 கரெக்டா தப்பான்னு கேட்டாங்கன்னா கரெக்ட், இந்திய சட்ட ஆணையம். ஓகேங்களா? 1927 சைமன் கமிஷன் கொடுத்தாலும் கரெக்ட். ஓகேங்களா? ஏன் இதுக்கு சைமன் கமிஷன் பேர் வந்ததுன்னா இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 7 பேர், 7 மெம்பர்ஸ். அந்த 7 மெம்பர்ஸ்ல ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா சைமன், தலைமை சைமன். அதனால கொண்டு வரப்பட்டதுதான் சைமன் கமிஷன். ஓகேங்களா?
ஸோ ஏன் நேம் வருதுன்னு புரியுதுங்களா? இந்திய சட்ட ஆணையம் 1927 எதுக்காக அமைச்சாங்க? 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எப்படி செயல்படுது? ரவுலட் சட்டத்தால மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? ஜாலியன் வாலாபாக்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றதுக்காக இந்திய சட்ட ஆணையம் அமைச்சாங்க. அந்த சட்ட ஆணையத்துல 7 பேர். அந்த 7 பேர்ல தலைவர் யாருன்னா சைமன். அதனால இதுக்கு பேரு சைமன் கமிஷன் வச்சாங்க. ஓகேங்களா? இந்த 7 பேருமே பாத்தீங்கன்னா தமிழர்கள் கிடையாது, ஆங்கிலேயர்கள். சோ அதனால என் நாட்டுக்கு வந்து எனக்கு இந்த சட்டம் பிடிக்குதா இல்லையான்னு ஆய்வு பண்ற. ஏன் ஆளுங்க ஒருத்தவங்க கூட இல்ல, ஃபுல்லா ஆங்கிலேயர் இருந்தா நீ என்ன பண்ணுவ? இந்த சட்டம் நல்ல சட்டம் தான் சொல்லுவ. சோ அதனால இந்த சைமன் கமிஷன் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இவங்களுக்கு கருப்பு கொடி. கோ பேக் சைமன். ஓகேங்களா? சைமனே வெளியேறு அப்படின்ற முழக்கம் எழுதிக்கோங்க. கோ பேக் சைமன் அப்படின்ற முழக்கம் எல்லா இடத்துலயும் வெளிப்பட்டது. சோ பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய் அக்ரஸிவா செயல்பட்டு தடியடிப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்தே போயிட்டாரு. ஓகேங்களா? பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய், இதெல்லாம் உங்களுக்கு ஐஎன்எம் சார் நடத்தும். ஓகேங்களா? பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய் வந்துட்டு பாத்தீங்கன்னா தடியடிப்பட்டு இறந்து போயிட்டாரு. தமிழகத்துல கோபேக் சைமனை தலைமையேற்றது. சோ இப்பதான் நம்ம யூனிட் 8 வரோம். தமிழகத்துக்கு கோபேக் சைமன். சைமன் எப்போ வந்ததுன்னா 1929 தமிழகம் வருகை. சார் 27 ஸ்டார்ட் பண்ணி 29 தான் தமிழகத்தே வராங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை சுத்தி பார்க்கணும். தமிழகத்துக்கு எப்போ வராங்க? 1929. ஓகேங்களா? ஸோ 1929 தமிழகத்துக்கு சைமன் கமிஷன் வராங்க. ஸோ தமிழ்நாட்டுல சைமன் கமிஷன் எதிர்ப்பு நடத்தினது யாருன்னா சத்தியமூர்த்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் சைமன் கமிஷன் எதிர்ப்பு யார் தலைமைனா சத்தியமூர்த்தி. சார் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா சார்? சைமன் கமிஷனோட ஒரிஜினல் நேம் இந்திய சட்ட ஆணையம். எதுக்காக போட்டாங்கன்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்றதுக்காக 7 பேர் கொண்ட தலைமையில ஒரு கமிஷன். அந்த 7 பேர்த்துல ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா சைமன். அதனால இதுக்கு பேரு சைமன் கமிஷன். ஸோ இவங்க எல்லா ஏரியாவுக்கும் போனாங்க. பஞ்சாப்ல வந்து லாலா லஜபதி ராய் மோசமாக தாக்கப்பட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தமிழகத்துக்கு எப்போ வந்தாங்கன்னா 1929 தமிழகத்துல சைமன் கமிஷனை எதிர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. இது ஒரு டைம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்ச சைமன் கமிஷன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா சைமன் இந்தியா முழுக்க ஆய்வு பண்ணிட்டு தன்னுடைய ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு லண்டன்ல சமர்ப்பிச்சாங்க. லண்டன்ல சமர்ப்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்தியர்கள் நம்ம மேல அதிருப்தியில இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு வட்டமேசை மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதன் பேர்ல தான் 1930 இருந்து 32 வரைக்கும் 3 வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். புரியுதுங்களா? சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டுக்காக மட்டுமே 3 வட்டமேசை மாநாடுகள் 1930 இருந்து 32 வரைக்கும் நடத்தினாங்க. 30ல ஃபர்ஸ்ட், 31ல செகண்ட், 32ல 3வது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. காரணம் பாத்தீங்கன்னா சைமன் கமிஷனுடைய ரிப்போர்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா சார்? எல்லாம் ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கதை, கிரனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ 1 by 1 வரும். ஓகேங்களா? 1914 இருந்து 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகேங்களா? நோட்டை திருப்பி பாருங்க. முதல் உலக போர். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இந்த முதல் உலக போர்ல நம்ம இந்தியர்கள் பங்கு பெற்றாங்க. பிரிட்டிஷ் ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு எதோ நல்லது பண்ணுவான்னு பார்த்தா நல்லதும் பண்ணான், கெட்டதும் பண்ணான். நல்லது வந்து பாத்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அதன்படி எலெக்ஷனை வச்சு மாகாணத்துல இரட்டை ஆச்சு. ஸோ நானும் இருப்பேன், நீயும் இருப்ப ஸ்டேட்ல, 2 பேர் ரூல் பண்றலான்றாங்க. அதுக்கப்புறம் ரவுலட் சட்டம், காரணமே இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட சட்டம். ஸோ இது ரெண்டுமே நடந்துட்டு இருக்க காலகட்டத்துல இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு காங்கிரஸ் புறக்கணிச்சுது. காரணம் பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஒத்துழையாமை இயக்கம். பிளஸ் இது வந்து மாகாணத்துல இரட்டையாச்சு. எனக்கு மாகாணத்துல இரட்டையாச்சுன்னா தேவையில்ல, நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த 2 ரீசனுக்காக காங்கிரஸ் எலெக்ஷனை புறக்கணிச்சது. பெரும் கட்சியான காங்கிரஸ் புறக்கணிச்சோடனே அந்தந்த மாகாணத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் ஜெயிச்சாங்க. அப்படி நம்ம தமிழக மாகாணத்துல ஜெயிச்சது பாத்தீங்கன்னா நீதி கட்சி. ஓகேங்களா? சோ அப்படியே இங்க கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா இப்ப நாங்க நீதி கட்சிக்கு வரோம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ ஒரு கூட்டம் போடலாம் அப்படின்னு காந்தி முடிவு பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல மெட்ராஸ்ல மெரினா கடற்கரையில ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தின் மூலியமா ஏப்ரல் 6 அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கடை அடைப்பு அப்படின்னு அறிவிக்கிறாரு. சோ அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் கடை அடைப்பு நடத்தினாங்க. பஞ்சாப்க்கு இவர் போலான்னு போறது கைது பண்ணிடுறாங்க காந்திய. பஞ்சாப்ல 2 முக்கியமான தலைவர்கள், சத்யபால், சாயிபுதீன் கிச்லு, இவங்க 2 பேரும் வந்துட்டு அக்ரெசிவா செயல்பட்டதால இவங்களை கைது பண்றாங்க. இவங்க கைதை கண்டிச்சுதான் ஜாலியன் வாலாபாக்ல மக்கள் கூடுறாங்க. அப்ப ஜெனரல் ஓட்டையர் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுறாரு. இதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதற்கு எதிர்த்துதான் 1920 ஒத்துழையாமை இயக்கம்.
ஸோ இதுல இருந்ததால தான் காங்கிரஸ் வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல பங்கு பெறல. ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம கட் பண்ணி நீதி கட்சிக்கு வந்தோம்னா, நீதி கட்சியை 3 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. நடேசனார், தியாகராயர், நாயர். நடேசனார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ச மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன், அதாவது மெட்ராஸ் யுனைடெட் அசோசியேஷன், சென்னை ஐக்கிய கழகம் ஸ்டார்ட் பண்ணாரு. அது மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனா மாறி இருக்கு. மெட்ராஸ் திராவிடர் கழகம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய தொடர்ச்சி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிறதுக்காக 1916 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ், திராவிடர் இல்லம், ட்ரிபிள் கேன்ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1916 நவம்பர் 20ல 3 பேர் சேர்ந்து நீதி கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டம் விக்டோரியா ஹால்ல நடக்குது. 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தவங்க பெண், அலமேலு மங்கை தாயாரம்மாள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கட்சியை நல்லா வளப்படுத்தினாங்க. 1920ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் சுப்பராயலு. அவருடைய டென்யூர் முடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்ததால பனங்கண்டி ராமராய நிங்கர், பனகல் அரசர் வராரு. ஸோ அப்படியே 1 by 1 சிஎம்ஸ் வராங்க. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி வித்ட்ரா வாங்கின உடனே காந்தி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ காங்கிரஸ் 2ஆ பிரியுது. மாற்றத்தை விரும்புறவன், மாற்றத்தை விரும்பாதவன். ப்ரோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ். மாற்றத்தை விரும்பாதவன் காந்தி கூடயே பயணிக்கிறான். மாற்றத்தை விரும்புறவன் புதிய கட்சி ஸ்டார்ட் பண்றான், சுராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி. 1923 ஜனவரி 1. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க. அதன் மூலியமா எலெக்ஷன் நின்று தான் தமிழகத்துல 1926ல இருந்து 30 வரைக்கும் ஒரு சிஎம் வராரு. ஸோ அவர் வந்து சுயராஜ்ய கட்சியை சார்ந்தவரும் கிடையாது, நீதி கட்சியை சார்ந்தவரும் கிடையாது. அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். அவருக்கு சுயராஜ்ய கட்சி ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் இந்த சட்டம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு நமக்கு சைமன் கமிஷன் வந்தது. சைமன் கமிஷன் தமிழகத்தை எப்போ வந்ததுன்னா 29ல வந்தது. எதிர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரே கதையா ஞாபகம் வச்சுன்னா 14ல இருந்து 29, 30 வரைக்குமே நீங்க பார்த்துடலாம். இதன் மூலியமா தான் உங்களுக்கு 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்கும். ஓகேவா? ஸோ யூனிட் 8ல வந்து நம்ம 1930 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த 1930ல வட்டமேசை மாநாடு நடக்கிறதுக்கான காரணமா இருந்தது பாத்தீங்கன்னா நமக்கு சைமன் கமிஷன். ஓகேங்களா? ஸோ அந்த சைமன் கமிஷன் சொல்லக்கூடாது, இந்திய சட்ட ஆணையம், இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். ஸோ அதுல 7 பேர் இருக்காங்க. அதுல ஹெட் சைமன் அப்படின்றதாலதான் நமக்கு சைமன் கமிஷன் அப்படின்னு பேர் வந்தது. ஸோ இப்போ இதே 1930ல பாத்தீங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சட்ட மறுப்பு இயக்கம் தான் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு உப்பு சத்தியாகிரகமா மாறிடுது. ஓகேங்களா? சட்ட மறுப்பு இயக்கம் எழுதிக்கோங்க. 1930 சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீடியன், சட்டத்தை மறுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி என்ன சட்டத்தை மறுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்னலாம் சட்டம் போடுறானோ அந்த சட்டத்தை மறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி டிசைட் பண்ணாரு. அப்படி காந்தி டிசைட் பண்ணும்போது ஒரு 5 சட்டத்தை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதுல எதை இது பண்ணா நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தப்போ மக்களுக்கான உப்புக்கு வரி போட்டிருந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து நம்ம போராடினா எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை உப்பு சத்தியாகிரகமா மாத்தினாரு, சால்ட் சத்தியாகிரகா. ஸோ சட்ட மறுப்பு இயக்கம்னாலும் சால்ட் சத்தியாகிரகம்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ அதாவது சிவில் டிஸ்ஒபீடியன், சால்ட் சத்தியாகிரகா ரெண்டுமே ஒண்ணு. சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் ரெண்டுமே ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? சட்டத்தை மறுக்கணும், சிவில் டிஸ்ஒபீடியன். ஸோ எந்த சட்டத்தை மறுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு 5 வகையான சட்டத்தை எழுதி அதுல எது வந்துட்டு நம்ம மறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடியது உப்பு. அந்த உப்புக்கு நீ வரி போட்டிருக்க, அந்த உப்பு வரியா நான் எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்காக காந்தி வந்துட்டு சபர்மதி டு தண்டி வரைக்கும் போனாரு. ஸோ இதுல டேட் மந்த் இயர் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ 1 2 3 சொல்லுங்க. இந்த 1 2 3 மட்டும் இருந்தா போதும், நமக்கு ஷார்ட்கட் ஓவர். ஓகேங்களா? ஸோ இந்த சட்ட மறுப்பு இயக்கம் காந்தி எங்க இருந்து எங்க வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்பாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் தான் சால்ட் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்றாங்க, உப்பு சத்தியாகிரகம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது காந்தி. எங்க இருந்து எங்கன்னா சபர்மதி, அவருடைய ஆசிரமத்துல இருந்து சபர்மதி டு தண்டி அது வரைக்கும் போனாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? ஓகேங்களா? ஸோ 12/3/1930. இது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தண்டி மார்ச் போறதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி 1 2 3 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 12/3. ஸோ முடிஞ்சிருச்சுங்களா இது? ஓகேவா? ஸோ அடுத்தது
ஸோ எப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கடலை ரீச் பண்ணாங்க, அதாவது சபர்மதியில இருந்து தண்டி தண்டி எப்ப ரீச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 4வது மாசம் 5ஆம் தேதி. 1 2 3 4 4ன்றது மந்த், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4ன்றது மந்த். 5ஆம் தேதி ரீச் ஆனாங்க, தண்டி அடைந்தது. உப்பை எப்ப கையில எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி 4வது மாசம் 1930ல உப்பு எடுப்பு. ஸோ அந்த 5 6 முடிஞ்சதுங்களா? ஓகேவா? 5 6 ஓவரா? அடுத்தது எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 78 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, 1 2 3 4 5 6 7 8 இதை வச்சா நீங்க இது அத்தனையும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ தண்டி மார்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 12/3/1930. ஓகேங்களா? எப்போ கடற்கரை அடைஞ்சாங்க? 5/4/1930. எப்போ வந்து உப்பு எடுத்தாங்க? 6/4/1930. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 78. அதுல ஒரே ஒரு பெண். சரி, ஓகே. காந்தி. சோ காந்தி சபர்மதி டு தண்டி போகும்போது ஒரே ஒரு பெண்மணி கூட போனாங்க. அந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஸோ நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன் உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா? ஸோ சிவில் டிசோபீடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்ட மறுப்பு இயக்கம். சால் சத்தியாகிரகம் 1930ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு நமக்கு டேட்டு 3வது மாசம் 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 1930. இந்த 4 எப்பவுமே மந்த்துக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? 4 எப்பவுமே மந்த். ஓகேங்களா? ஸோ 4வது மாசம் 5ஆம் தேதி, 4வது மாசம் 6ஆம் தேதி, 5ஆம் தேதி ரீச் ஆனாங்க, 6ஆம் தேதி உப்பு கையில எடுக்கிறாங்க. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 78 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு பெண்மணி யாரு? சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? சோ இது அப்படியே தமிழகத்துல ஒருத்தர் பண்ணாரு, அவர் யாருன்னா ராஜாஜி. அதை அடுத்து பார்க்கலாம். இது புரிஞ்சுதா? ஓகே. சோ இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் காந்தி பண்ணிட்டாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல யாரு பண்ணாங்கன்னா ராஜாஜி. ஓகேங்களா? சோ காந்தி அங்க என்ன பண்ணாலும் இங்க ராஜாஜி பண்ணிடுவாரு. சோ ராஜாஜி இங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில மெம்பர்ஸ் 1000 பேர் முன்னும் வந்தாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா காந்தி சக்சஸா பண்ணிட்டாரு. சோ அதை நம்ம இங்க தமிழ்நாட்டுல பண்ணணும் அப்படின்றதுக்காக 1000 பேர் முன்ன வந்தாங்க. அதுல 100 பேரை செலக்ட் பண்ணாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. 100 மெம்பரை செலக்ட் பண்ணிட்டு கூட்டு போனாரு. ஸோ எங்க இருந்து எங்கன்னா இவர் வந்துட்டு சபர்மதி டு தண்டி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம். ஓகேங்களா? ஸோ திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் கூட்டிட்டு போனாரு. கிட்டத்தட்ட 100 பேர். 100 பேரை கூட்டு போகும்போது வழிநடை பாடல், எப்படி நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சோர்வா இருக்கும். அந்த டைம் வழிநடை பாடலா ஒரு பாடல் வந்தது. அந்த பாடல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பாடல் யாருன்னு நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. எஸ், நாமக்கல் கவிஞருடைய பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற ஒரு சாங் எங்க பாடப்பட்டதுன்னா ராஜாஜியோடைய உப்பு சத்தியாகிரகத்தப்போ பாடப்பட்ட பாடல். திருச்சி டு வேதாரண்யம் போகும்போது பாடப்பட்ட பாடல் தான் அந்த பாடல். ஓகேங்களா? ஸோ 1 by 1 எழுதிக்கலாம். ஸோ காந்தி வந்து எப்போ சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணாரு? 12/3/1930. இது காந்தி. சோ இதுல இருந்து அப்படியே டேட் ஒண்ணு கூட்டுங்க, என்ன வரும்? மந்த் ஒண்ணு கூட்டுங்க. இது யாருன்னா ராஜாஜி. சோ இந்த மாதிரி மறக்கூடாது. ஓகேங்களா? ராஜாஜி எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு? 13/4/1930. ஓகேங்களா? சோ ராஜாஜி. இதைதான் டாபிக் போட்டுக்கோங்க, ராஜாஜியோடைய சத்தியாகிரகம். ஓகேங்களா? சோ எங்க இருந்து எங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம். இந்த வேதாரண்யம் தான் என்ன சொல்றாங்க? திருமறைக்காடு. ஓகேங்களா? திருமறைக்காடு தமிழ்ல. ஸோ நிறைய டைம் நான் உங்களுக்கு நடத்திருப்பேன் திருச்சி வேதாரண்யம். ஓகேங்களா? ஸோ இந்த வேதாரண்யம் தான் திருமறை காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அணிதிரண்டு போயிருக்காங்க. எவ்வளவு பேர் முன் வந்தாங்கன்னா 1000 பேர். ஸோ 1000 பேர்த்துல எவ்வளவு பேர் செலக்ட் பண்ணாங்கன்னா 100 பேர் போனாங்க. ஸோ இந்த 100 பேர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 27 பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உப்பு எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. இந்த 100 பேர்லயே ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. ஸோ இது ஒரு டைம் கொஸ்டினா கேட்டாங்க. உப்பு சட்டத்தை மீறி முதலாக வரி கட்டிய ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. எழுதிக்கோங்க. 1000 பேர் வந்தாங்க, 100 பேரை செலக்ட் பண்ணி கூட்டு போனாங்க. சால்ட்டுக்காக டாக்ஸ் கட்டின ஒரே ஒரு பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா. உப்பு சட்டத்தை மீறி வரி கட்டிய முதல் பெண்மணி இவங்க தான். ஓகேங்களா. சோ இதுல வந்துட்டு வழிநடை பாடல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்ற நாமக்கல் கவிஞருடைய பாடல். சோ இந்த பாட்டு தான் வழிநடை பாடலா இருந்திருக்கு. ஓகேங்களா. இதை தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா மெரினா கடற்கரை, இங்கேயும் உப்பு சத்தியாகிரகம் நடத்துறதுக்கு திட்டமிட்டாங்க, பட் நடக்கல. அந்தந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் கடல் இருக்குதோ அந்த ஏரியாவுக்குலாம் போயிட்டு உப்பு சட்டத்தை மீறினாங்க. பட் நம்ம ரெகுலரா பார்க்க வேண்டியது காந்தியோடதும் ராஜாஜியோடது மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த டைம் தமிழ்நாடு லெவல்ல இவங்க கொஸ்டினா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஓகேங்களா. ஸோ இப்போ தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ்ல நம்ம சமய முன்னோடிகள் ஃபுல்லா முடிச்சாச்சு சார். ஓகேங்களா. ஸோ இந்து முடிச்சாச்சு. இந்து மதத்துல 2 நூல்கள். ஓகேங்களா. சைவம் வைணவம். சைவத்துக்கு 2 இருக்குது, 12 திருமுறைகள். அதுக்கப்புறம் திருவிளையாட புராணம் முடிச்சாச்சு. வைணவம் 4000 திவ்ய பிரபந்தம் ஓவர். இஸ்லாம் வந்துட்டு சீரா புராணம் முடிச்சாச்சு. அடுத்து கிறிஸ்துவம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேம்பாவணி, ரச்சனை யாத்திரிகம், ரச்சனை மனோகரம். ஸோ அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியத்தில் தான் நமக்கு நீலகேசி, சூளாமணி, அந்த மாதிரி சமண காப்பியம், பௌத்த காப்பியம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதோட நமக்கு ஃபுல்லா ஓவர். இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு சமய முன்னோடிகளுக்கு அடுத்தது ஒரு டாபிக் இருக்கு. அதாவது பாஞ்சாலி சபதம், மனோன்மணியம், குயில் பாட்டு, இரட்டொரு மொழிதல். ஸோ இது 4ம் ஒரு டாபிக்கா நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதுல 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போறது இரட்டொர மொழிதல். இரட்டுற மொழிதல். ஓகேங்களா. இது பிரிச்சு எதுனா என்ன வரும்னா 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ஸோ அதாவது என்ன மீனிங்னா இரு பொருள் பட பாடுவது. ஸோ இரு பொருள் தர மாதிரி பாடுறது, இரு பொருள் பட பாடுவது. ஓகேங்களா. 2 பொருள் வர மாதிரி பாடப்படக்கூடிய பாடல் தான் நமக்கு இரட்டொர மொழிதல். ஸோ அந்த இரட்டொர மொழிதலுக்கு வேறு பெயர் என்னன்னா சிலேடை. இரட்டொர மொழிதலுடைய வேறு பெயர் சிலேடை. சிலேடை 2 வகைப்படும். ஓகேங்களா. ஸோ சிலேடை என்னென்ன சிலேடை? செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை அப்படின்னு 2 வகைப்படும். சார் நல்லா கவனிச்சுக்கோங்க. இரட்டொர மொழிதல் டாபிக் அதை பிரிச்சு எழுதுனா 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ஸோ இரு பொருள் பட பாடப்படுவது இரட்டொர மொழிதல் என அழைக்கப்படும். இரட்டொர மொழிதலுடைய வேறு பெயர் சிலேடை. சிலேடை 2 வகைப்படும். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. சிலேடை 2 வகைப்படும். ஸோ 1 செம்மொழி சிலேடை, செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. ஓகேங்களா. இந்த சிலேடையை பாடுறதுல வல்லவர்கள் யாருன்னு கேட்பாங்க. 2 பேரு. அந்த 2 பேர் தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்காங்க. 3வதா ஒரு ஆள் இருக்காரு, அது நியூ புக்ல புதுசா. ஸோ அதனால அந்த 2 பேரையும் எழுதிக்கிட்டு 3வதா இருக்கக்கூடிய அந்த பர்சனும் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. சிலேடை பாடுவதில் வல்லவர்கள் அழகிய சொக்கநாத புலவர். ஸோ இது 2 தான் நமக்கு சிலபஸ்ல இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு பர்சன் இருக்காரு. அவர் சிலபஸ் கிடையாது, இருந்தாலும் அவரே எழுதிக்கோங்க. சந்த கவிமணி தமிழழகனார். ஸோ புரிஞ்சுக்கோங்க. சிலேடை பாடுறதுல யாரெல்லாம் வல்லவர் பார்த்தீங்கன்னா காலமேக புலவர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் காலமேக புலவர், அழகிய சொக்கநாத புலவர், சந்த கவிமணி தமிழழகனார். ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் தான் சிலேடை பாடுறதுல வல்லவரா இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இதை தாண்டி நமக்கு சிலேடைன்றது 2 டைப்ல இருக்கு. செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ல இருக்கு. ஸோ இது 2த்தையும் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் செம்மொழி சிலேடை. செம்மொழி சிலேடை. ஓகேங்களா.
ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் இரட்டொரு மொழிதலுக்கு என்னவோ அதுதான் இதுவும். ஓகேங்களா? இரு பொருள் பட பாடப்படுவது செம்மொழி சிலேடை. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 6. 6ன்னா 2 அர்த்தம் இருக்கு. என்னென்ன இருக்கு? வழி, நம்பர் அதாவது எண், இன்னொன்னு இருக்கு நீர்நிலை. நீங்க ஏதாவது 2 மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 6ன்னா எண், அப்படி இல்லைன்னா நீர்நிலை. சோ ஒரு சொல் இரு பொருள் பட பாடப்படுவது செம்மொழி சிலேடை. ஓகேங்களா? சோ இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து வருது பாருங்க பிரிமொழி சிலேடை. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு சொல் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருளையும் பிரிச்சா வேற ஒரு பொருளையும் தருவது பிரிமொழி சிலேடை. சோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? இதுக்கு நம்ம சொல்லிட்டோம் 6. 6ன்னா வழி, நீர்நிலை, அதுக்கப்புறம் எண், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. பிரிமொழி சிலேடைக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிறையவே இருக்கும். அதை சொல்லுங்க. பிரிமொழி சிலேடை சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருளையும் பிரிச்சா வேற ஒரு பொருளையும் தருவது. தாமரை. தாமரைன்னு என்ன அர்த்தம்? மலர். இதுவே சேர்ந்து இருக்கும் போது என்ன தருது? மலர். இதை பிரிச்சா மறைன்னு என்ன அர்த்தம்? மான். தானா தாவுகின்ற, தாவுகின்ற மான். புரியுதுங்களா? தாமரை சேர்ந்து இருக்கும்போது என்ன தருது? மலர். இதுவே பிரிச்சா தாவுகின்ற மான். சோ இதை விட இன்னும் ஈஸியா சொல்றேன். பலகை. பலகை. பலகைன்னா என்னது? மரப்பொருள். ஓகேங்களா? இதே பிரிச்சா பல கைகள். இது ஈஸியா இருக்கா? அந்தமான் தீவு. பிரிச்சா அந்த மான். அந்த மான் அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். அதாவது சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருளையும் பிரித்தால் வேறு ஒரு பொருளையும் தருவது பிரிமொழி சிலேடை. புரிஞ்சுங்களா? சோ 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாமா? சரி, ஓகே. இரட்டொர மொழிதல். இரு பொருள் பட பாடுவது இரட்டொர மொழிதல். இரட்டொர மொழிதலுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா சிலேடை. சிலேடை 2 வகைப்படும். செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. சிலேடை பாடுவதில் வல்லவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் முதல்ல. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அழகிய சொக்கநாத புலவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் சந்த கவிமணி தமிழர்களார். எக்ஸ்ட்ரா தான். ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ராவும் நீங்க பார்க்க போறீங்க. இது 2 தான் சிலபஸ். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் செம்மொழி சிலேடை இரு பொருள் பட பாடுவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 6. 6ன்னா வழி, நீர்நிலை. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிமொழி சிலேடை ஒரு சொல் சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருளையும் பிரித்தால் வேறொரு பொருளையும் தருவது பிரிமொழி சிலேடை. ஃபார் எக்ஸாம்பிள் தாமரை சேர்ந்திருக்கும் போது மலர், பிரிச்சா தாவுகின்ற மான். பலகை மரப்பொருள், பிரிச்சா பல கைகள். அந்தமான் அப்படின்றது தீவு, அதை பிரிச்சா அந்த பிளஸ் மான் அப்படின்னா அந்த மான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. ஓகேங்களா? சோ புரிஞ்சுங்களா? சிலேடை ஸ்கூல் புக் எங்க இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோங்க.